ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என் பேர் பெட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இஃப் ஃபங்க்ஷன்ல எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அண்ட் இஃப்ல வந்து ஆர் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா எக்ஸல்ல இருக்கு. அந்த டேட்டாவோட ஒரு ரெண்டு வேல்யூல வந்து கிரேட்டர் தெனா லெஸ் தெனா இல்லை ஏதாவது ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணணும். நீங்க அத டெஸ்ட் பண்ணிட்டு அது வர்ற ரிசல்ட் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஒரு சிம்பிள் இஃப் எங்க இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிரேட்டர் தென்னா 6 நான் டெஸ்ட் பண்ணும். அது கரெக்ட் அப்படின்னா வேற ஒரு வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண சொல்லணும். கரெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லணும். இல்ல தப்பு அப்படின்னா வேற ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண சொல்லணும். அதுக்கு தான் நம்ம இஃப் யூஸ் பண்றோம். இந்த சிம்பிள் கண்டிஷனை வந்து இஃப் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அதே இடத்துல இப்போ எனக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணும். ஒரு வேல்யூ செக் பண்ணும், அது கரெக்டா இருந்தா திருப்பி இன்னொரு வேல்யூ செக் பண்ணும், அதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னொரு வேல்யூ. இந்த மாதிரி எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் வேணா நீங்க வந்து அண்ட் யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு வேல்யூ செக் பண்றேன், இது ட்ரூவா இருந்தா இன்னொரு வேல்யூ செக் பண்றேன், இது ட்ரூவா இருந்தா இன்னொரு வேல்யூ நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை வேல்யூ வேணா செக் பண்ணிக்கலாம். இது எத்தனை ட்ரூவா இருந்தா மட்டும் எனக்கு இந்த நான் சொல்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் போதும், எனக்கு வந்து நான் சொல்ற ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபால்ஸ், அதாவது இதுல ஏதாவது ஒன்னு வந்து தப்பா இருந்தாலும் ஃபால்ஸ்ல போகும், அதுக்கு அண்ட் யூஸ் பண்ணலாம். இதுல ரெண்டுமே தப்பா இருந்தா மட்டும் ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு போகும், அதுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்ப நெஸ்டட் இஃப்னா என்ன? ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷனுக்குள்ள வர்ற ஆன்சர்லயே இன்னொரு இஃப் போட்டு, அதாவது இன்னொரு கண்டிஷன் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல தான் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸல்ல எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். அது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ், அவங்களோட மார்க்ஸ், அவங்க டோட்டல் மார்க்ஸ், இது வரும் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். ஸோ எடுத்திருக்கேன். இதுல வந்து இந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 450 இருந்துச்சா அவங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும். அது எப்படி இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இஃப் இஃபோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன கண்டிஷன், அதுதான் லாஜிக்கல் டெஸ்ட். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன், இந்த டோட்டல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 450 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இந்த இடத்துல நீங்க டைரக்டா போய் அந்த வேல்யூவை வந்து 450 அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த செல்லோட வேல்யூவை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு 450க்கு பதிலாக 416 நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்முலாஸ்ல போய் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்துட்டு இந்த செல்ல மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ இந்த இடத்துல நான் செல்லோட வேல்யூ யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி செல்லோட வேல்யூ யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்றதுன்னா அந்த டாலர் சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து டாலர் சிம்பிளை வந்து நீங்க மேனுவலா போய் ஆட் பண்ண தேவையில்லை. F4 மாத்திரம் கிளிக் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? இப்ப கண்டிஷன் நான் செக் பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். வேல்யூ இஃப் ட்ரூ என்ன பண்ணணும், எனக்கு வந்து எக்ஸலண்ட்னு ட்ரை பண்ணணும். ஸோ எக்ஸலண்ட்னு கமெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து டைரக்டா போய் இங்க எக்ஸலண்ட்டை வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி அந்த வேல்யூவையும் ஏதாவது ஒரு செல்லுல போட்டு நீங்க கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணீங்கன்னா இன் ஃபியூச்சர் எக்ஸலண்ட்டுக்கு பதிலாக வெரி குட் ஆர் வேற ஏதாவது உங்களுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், வேற ஏதாவது கமெண்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னா டைரக்டா போய் அந்த செல்லில் மாற்றினா போதும். நீங்க போய் ஃபார்முலாஸை டச் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இப்போ நானும் செல்லில் இருக்க வேல்யூ வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால நான் வெறும் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்றேன். ஸோ இது எல்லா செல்லையும் நம்ம ட்ராக் பண்ணி விடுறோம். ஸோ இங்கே எக்ஸலண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 450க்கு மேலே எடுத்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு கமெண்ட்ஸ் எக்ஸலண்ட் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ பார்ப்போம். அந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென், அவங்க வந்து ஸ்டூடெண்ட் 400 செக் பண்ணும். அப்படி இல்லை 400 செக் பண்ணும், அப்புறம் அவங்க வந்து லெஸ் தென் 450 இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எனக்கு குட்னு கமெண்ட் கொடுக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் நான் போட்டேன்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ண முடியும். மோர் தென் ஒன் கண்டிஷன் நான் செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்,
and யூஸ் பண்ணணும். and யூஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போறேன், டோட்டல் வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 400 அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதே மாதிரி டோட்டல் வேல்யூ less than equal to 450 இதையும் நான் செக் பண்ணணும். இது ரெண்டையுமே செக் பண்ணிட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் அண்ட க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன கமெண்ட் பண்ணணும், குட்னு கமெண்ட் பண்ணணும். அதுவே ஃபால்ஸா இருந்தா என்ன கமெண்ட் பண்ணணும், எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாஸை எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்றேன். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 400 to 450 எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து குட்னு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்ஸ் வந்து லெஸ் தென் 350 இருக்கணும், பட் கிரேட்டர் தென் 300 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீட் டு இம்ப்ரூவ். நம்ம இங்க பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஆனா இதுல இன்னொன்னு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டோட்டல் வேல்யூ லெஸ் தென் 300 இருந்தாலும் கம் அண்ட் மீட் வித் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணும். இது எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? ஸோ ஈக்குவல் டு இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன பண்ணணும், ஆனா எனக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்றதுனால நான் அண்ட் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, டோட்டல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 315 செக் பண்றேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்றேன், டோட்டல் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 300ன்னு செக் பண்றேன். செக் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அண்ட் ஃபங்க்ஷனை. அதுக்கடுத்து அப்படி இந்த வேல்யூ ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன போடணும், நீட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு போடணும். ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக வேல்யூ கொடுத்துட்டோம். இந்த டைரெக்டாக வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இங்கே போய் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் டைரெக்டாக வேல்யூ கொடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். பட் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் மாற்றணும். ஸோ அதுக்கு நான் டைரெக்டாக செல்லுலேருந்தே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரூக்கு வேல்யூ கொடுத்துட்டோம். ட்ரூவாக இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபால்ஸாக இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா இது பண்ணணும்னு இல்லை. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்றது, இன்னொரு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து என்ன செக் பண்ண சொல்ல போறேன், இப்போ டோட்டல் வேல்யூ லெஸ் தென் 300 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, கம் அண்ட் மீட் வித் பேரண்ட்ஸ். அப்படி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா, ஸோ அண்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த இஃப் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா செல்லுக்கும் நான் போடுறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க்ஸ் 300, ஸோ நீட் டு இம்ப்ரூவ்னு வந்திருக்கு. இவங்க லெஸ் தென் 300 எடுத்திருக்காங்க, அதனால கம் அண்ட் மீட் வித் பேரண்ட்ஸ். ஸோ இது எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒன் என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டோட்டல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 400 அல்லது இது ரெண்டுல ஆர் யூஸ் பண்ணி, அதாவது டோட்டல் வேல்யூ லெஸ் தென் ஆர் 350, இந்த ரெண்டு கண்டிஷன்ல எது ட்ரூவா இருந்தாலும் எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஃபால்ஸா இருந்தா மாத்திரம் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணும். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல நான் இது இல்லாட்டி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, அப்ப என்ன யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப், ஸோ இந்த இடத்துல நான் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலும் ஓகே அப்படின்றனால ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ண போறோம், டோட்டல் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 400. நெக்ஸ்ட் டோட்டல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350. ஓகே, இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் எனக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ண வேண்டாம். அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்ல வந்து எனக்கு கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணும். வேல்யூஸ் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே, இங்க க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இதை மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கோம், இஃப் கண்டிஷன் ஆர் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. செகண்ட்ல இங்கே டோட்டல் வேல்யூ. ஓகே, டோட்டல் வேல்யூ செக் பண்ணியாச்சு. ஓகே, இதை எல்லா இடத்துலையும். ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் தான் 300ல இருந்து
350 350 to 400 ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கீப் இட் அப்னு வந்திருக்கு. மித்த எல்லாமே இப்போ பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300, ஸோ நீட் டு இம்ப்ரூவ். இவங்க லெஸ் தென் 300, அதனால கம் அண்ட் மீட் வித் பேரண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் வந்து 400 எடுத்துக்காங்க, அதனால குட் கொடுத்துருக்கோம். 250 கம் அண்ட் மீட் வித் பேரண்ட்ஸ். இது 410, ஸோ குட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லாமே இருக்கு. இவங்க நீட் டு இம்ப்ரூவ், இவங்க எக்ஸலண்ட். இந்த ஸ்டூடெண்ட் வந்து குட். இது வந்து 315, அதனால நீட் டு இம்ப்ரூவ். இந்த ஸ்டூடெண்ட் தான் 350 to 400 ரேஞ்சில் இருக்காங்க, அதனால இவங்களுக்கு கீப் இட் அப். ஸோ இப்படி தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன், நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி சில ஃபங்க்ஷன் வச்சுட்டு, ஆல்ரெடி சம் ஃபார்முலாஸ் வச்சுட்டு இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். We'll see you in next video. Bye.